திருச்சபைகளுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து எழுதிய கடிதத்தை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 6வது கடிதம். பிலதால்பியா என்று சொல்லக்கூடிய, தமிழ்ல பிலதால்பியா அப்படின்னு இருக்கிறது, பிலதெல்பியா அப்படின்னு இருக்கிறது, இங்கிலீஷ்ல பிலடால்பியா. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப யாழ்ப்பாணம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, அதை நீ இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லணும், ஜாஃப்னான்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுதான். ஸோ அதனால நீங்க இத ப்ரொனவுன்சியேஷனால நீங்க தப்பா எடுத்துக்கணும்னா பிலதெல்பியா அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல பிலடால்பியா. ஓகே, சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7 to 13 வரை உள்ள வசனங்கள். சரியா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஒரு நிமிஷம் நீங்க இந்த நோட்ஸ் இருந்தா நோட்ஸ்ல பாருங்க, இல்லைன்னா உங்களுடைய மனசுல பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சது எபேசு பட்டணத்துல உள்ள சபை. எபேஸ்ல இருந்து ஒரு 30-40 மைல் மேல போனா ஸ்மர்னா சபை. ஸ்மர்னா சபையில இருந்து ஒரு 50 மைல் மேல போனா என்ன சபை? பெர்கமு. கரெக்ட், பெர்கமு சபை. பெர்கமு சபையில இருந்து கொஞ்சம் 30 மைல் கீழே இறங்கி, 30-35 மைல் கீழே இறங்கி வந்தீங்கன்னா எந்த சபைக்கு வர்றோம்? தாய்தீராக்கு வரும். தாய்தீரால இருந்து இன்னொரு 35 மைல் தென்கிழக்கா கீழே வந்தோம்னா நம்ம எங்க வந்து சேரோம்? சார்தி சபைக்கு வர்றோம். அசாரதை, அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதுல இருந்து இன்னொரு 30 மைல் கீழே வந்தீங்கன்னா பிலதால்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். சரியா? இந்த கடிதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அந்த கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை, காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சபையை குறிச்சு ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி சபைகள் எங்க இருக்க வேண்டிய சபை எங்க வந்துருச்சு அப்படிங்கறத குறிச்சு ஒரு சின்ன ஒரு தாக்கம் நமக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னா, இந்த பிலதால்பியா சபையை குறிச்சு பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் சபை, ஒரு பூரணமான சபை, எல்லாம் நிறைந்த சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை பார்க்க முடியாது. ஆனா நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு உண்மையான சபையை பார்க்க முடிகிறது. எப்படி? ஒரு உண்மையான சபையை பார்க்க முடியுது. இந்த சபை மேல ஆண்டவர் எந்த ஒரு வருத்தமும் சொல்ல, எந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்ல, எந்த ஒரு கண்டனமும் சொல்ல, எந்த ஒரு திருத்தமும் சொல்லல. எப்படி ஸ்மர்னா சபைக்கு என்னென்னலாம் ஒரு கண்டனம் இல்ல, ஒரு சீர்திருத்தம் இல்ல, எதுவுமே இல்லாத போல இரண்டாவது சபை ஒரு பூரணமாய் ஒரு நல்ல சபையாய் இருக்கக்கூடியது எதுனா பிலதால்பியா சபை. அதனால இது இந்த 7 சபைகள்ல 2 சபைகள் கரெக்டா இருக்கும். எபேசு, அதுக்கு மேல ஸ்மர்னா, இந்த பக்கம் ஸ்மர்னாக்கு நேரா இந்த பக்கம் பிலதால்பியா, அது கீழே லவோதிக்கா. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். 2 நல்ல சபை. எபேசுக்கு மேல உள்ள ஸ்மர்னா, லவோதிக்கா சபைக்கு மேல உள்ள பிலதால்பியா. 2 நேருக்கு நேர் ஒரு நேர் கோடுல இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்க அந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இந்த பட்டணம் பிலதால்பியா பட்டணம்
சர்தே சபையில இருந்து 30 மைல் கீழே. இது வந்து அத்லஸ் என்று சொல்லக்கூடிய பெர்கமு ராஜ்யத்தினுடைய ராஜா வந்து இந்த பட்டணத்தை கிறிஸ்துவுக்கு முன் 189வது வருஷத்துல நிறுவினார். இந்த அத்லஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கு வந்து அவருடைய சகோதரன் மேல அவர் வைத்திருந்த அன்பு வந்து ரொம்ப பெருசு. அதனாலதான் பிலதால்பியான்னா சகோதர அன்பு என்று சொல்லக்கூடியதா இந்த பட்டணத்துக்கே பேர் வந்துருச்சு. எப்படி அவர் அந்த ராஜா வந்து தன்னுடைய சகோதரன் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு பேரே அது வரக்கூடியதா வந்துருச்சு. இந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விவசாய பூமி. இங்க வந்து வல்கனோ என்று சொல்லக்கூடிய எரிமலை வந்ததுனால அந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த துகள்கள், அந்த ஆஷஸ் என்று சொல்லக்கூடிய எரிமலையிலிருந்து வரக்கூடிய காரியம் என்ன பண்ணுன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பயிர் வளர்வதற்கு ரொம்ப செல்வ பூமியா இருக்கும், நல்லா வளரும். அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நாங்க வந்து இந்தோனேஷியால இருக்கும்போது இந்தோனேஷியால வந்து சேத்தருங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் வல்கனம் இன்னைக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து கொஞ்சம் சுடுதண்ணி இன்னும் அப்படியே பயங்கரமா வரும். அந்த பகுதிக்கே போனீங்கன்னா பயங்கரமான அந்த சல்பர் வாடை வரும். அந்த பக்கத்துல போனீங்கனாலே நமக்கு இந்த முட்டையெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க முட்டையை ஒரு கூடையில போய் பிடிச்சா அதுல பிடிச்சீங்கன்னா ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் பிடிச்சீங்கன்னா முட்டை வெந்துடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுடுதண்ணி வரும். அந்த பக்கம் வந்து கோல்டு வாட்டர் வரும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்ல அந்த பூல் மாதிரி இருக்கும். நீங்க அதுல குளிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து சர்ம நோய் எல்லாம் இருந்தா சரியாயிருன்னு சொல்லக்கூடியதா. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பூமி. அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் பார்க்கக்கூடியதுனால இந்த எரிமலை வல்கனோ இருக்கிறதுனால நிலநடுக்கங்களும் ஜாஸ்தி. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் 19வது நூற்றாண்டுல கிறிஸ்துவுக்கு பின் வந்து நடந்த இதுல வந்து நிலநடுக்கத்துல வந்து எப்படி வந்து மீதி பட்டணங்கள்லாம் வந்து இதாச்சோ அதே போல பிலதால்பியா பட்டணமும் இதாச்சு. அதற்கு பின்பாக அந்த பட்டணம் மறுபடியும் வந்து திபேரி ராயனால அந்த பட்டணம் எடுத்து கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டதுனால திபேரியஸுக்கு அங்க ஒரு கோயில் உண்டு. ராயனாகிய திபேரியஸுக்கு, திபேரி ராயனுக்கு அங்க ஒரு ஆலயம், திபேரி ராயனையும் அவங்க வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சரியா? இதுதான் பட்டணம். அவ்வளவு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனா விவசாய பூமி, நல்ல செழிப்பான உள்ள ஒரு சின்ன பட்டணம். இங்க சபை எப்படி வந்தது நமக்கு தெரியாது. ஏன்னா வேத வசனத்துல இல்ல. ஒரே ஒரு ஆதாரம் நம்ம பார்த்தது போல அப்போஸ்தலருடைய 19வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். பவுல் வந்து அங்க வந்து ஒரு 2 வருட காலம் அங்க இருந்து போதனை பண்ணாரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் இருந்தாரு. 3 வருஷம் இருக்கும்போது அநேகர் வந்து இங்க வந்து இந்த பகுதிக்கு வந்துட்டு போனதை பார்க்க முடியுது. அப்படி வந்துட்டு போனவங்க ஆரம்பிச்சதுதான் இந்த சபை. அது மாத்திரம் இல்ல, இந்த சபை வந்து ஒரு சிறப்பானது என்னன்னா, இந்த பாலிகார்பை குறிச்சு நம்ம பார்த்தோம். ஸ்மர்னா சபையில பாலிகார்ப வந்து எப்படி மரணம் அடைந்தாரு, அவர் எப்படி கொலை செஞ்சாரு. அவரு அங்க அவரை கொலை செய்ய எடுத்துக்கொள்ள போகும்போது அவர் இந்த பட்டணத்து வழியா போனாரு அப்படிங்கிற ஒரு சரித்திர காரியங்கள் இருக்கு. 2வது, இந்த பட்டணம் வந்து எப்படின்னா, இந்த சபை ஏன் நிறைய பேர் கிராஸ் பண்றாங்கன்னா, இந்த பட்டணம் வந்து இந்த பக்கம் ஐரோப்பாவுக்கும் இந்த பக்கம் ஆசியாவுக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய ட்ரேட் ரூட் என்று சொல்லக்கூடியதா ஒரு வணிக பாதை உள்ள ஒரு இடத்துல இருந்ததுனால நிறைய பேர் இது வழியா போகக்கூடியதையும் இதன் மூலமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் வசதியா இருந்தது நம்ம நிறைய நேரத்துல பார்க்க முடிகிறது. இந்த பட்டணம் வந்து இக்னேஷியஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்டாரியன், நம்ம தேவ ஆராய்ச்சியாளர் இல்ல ஹிஸ்டாரியன், வேதத்தை குறித்த ஆராய்ச்சியாளர் என்று சொல்லக்கூடியவர், அவர் கொலை செய்யப்படும் போதும் இந்த பட்டணம் வழியா போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பட்டணம் வந்து 60வது வருஷ கிறிஸ்துவுக்கு பின் 60வது வருஷங்கள்ல நிறைய அழிவை சந்திச்சாலும் 14வது நூற்றாண்டு வரைக்கும், அதாவது இஸ்லாமியர்கள் வந்து இதை பிடித்து இதை மாற்ற வரைக்கும் இங்கு கிறிஸ்தவமும் சபையும் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. சரித்திரத்துல இது நல்ல தெளிவா தெரியுது. சரியா? சரி, இப்ப இந்த கடிதத்தை எழுதினவரை குறிச்சு பார்ப்போம். 7வது வசனம். பிலதால்பியன் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும். முதலாவது,
ஆண்டவர் இத கடிதம் எழுதிய இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும் போது முதலாவது தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வது என்ன? பரிசுத்தம் உள்ளவர். நீங்க நல்லா ஒரு நிமிஷம் அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவர்னா ஐயோ நம்ம பாவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். ஆனா அதற்கான அறிகுறியோ அதை அவங்க பயமுறுத்தக்கூடிய காரியத்தை நம்ம இங்க பார்க்கல. என்ன? பரிசுத்தம் உள்ளவர் என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எங்க ஏசாயா பார்க்கும்போது அங்க சொல்லும் போது கர்த்தர் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடியதாக. அதே போல இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சீஷர்கள் நோக்கி கேட்கிறாரு, நான் யாரு அப்படின்னு சொல்லும் போது யோவான் 6வது அதிகாரத்துல 69வது வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க? நீர் பரிசுத்த தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அப்ப என்ன? தேவன் பரிசுத்தர், கிறிஸ்து பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்ப கிறிஸ்து எழுதக்கூடிய கடிதம். இத கிறிஸ்து பூமியில இருக்கும் போதும் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நீ பரிசுத்தன் பிசாசுகள் சொல்வதை பார்க்க முடியுது. மார்க் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்க, அவன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அதான் பிசாசு பேசுது. எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். என்ன? நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்ற காரியம் என்ன? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அப்ப என்ன? தேவன் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடியதால். அப்ப பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய அடையாளம் என்னன்னா, இரட்சகராகிய கிறிஸ்துவை காட்டக்கூடியது. அப்போ நம்ம இத என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். அவருடைய ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்தர். இத பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1வது அதிகாரத்துல 15-16 சொல்லும் போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா என்ன? திரியேக தேவன் என்கிற அடையாளம் ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா தேவன் பரிசுத்தர் எங்கள் இருக்கு. லேவியர் ஆகமத்துல எழுதுனதை இங்க எடுத்து எழுதி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக, உங்களை அழைத்த கிறிஸ்து பரிசுத்தரா இருக்கிறாரு, அதனால நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இப்ப என்னன்னா, இந்த பரிசுத்த தேவன் என்று சொல்லும் போது நமக்கு என்ன ஒரு காரியம் பிரதானமா என்ன தெரியும்னா, ஆஹா இவர் பரிசுத்தரு, நம்ம ரொம்ப பிரச்சனையில போக போறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இந்த சபையில ஒரு காரியமும் சொல்லுவதை நம்ம பார்க்கவே முடியாது. அடுத்து அவருக்கு முதலாவது காரியம் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தர். இரண்டாவது சொல்லுகிறது என்ன? அவர் சத்தியம் உள்ளவரும். யாரு? சத்தியம் உள்ளவர். பரிசுத்தர், சத்தியம் ரெண்டும் சொல்லக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. என்ன சொல்லி பாடுறாங்க? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். என்ன சொல்றாரு? அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர்தான் சத்தியம். அப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, சத்தியம் என்று சொல்லும் போது அங்கு எந்த ஒரு பிழைகளும் இருக்க முடியாது.
சத்தியம் என்று சொல்லும்போது அங்கு மாறுபாடான காரியங்கள் இருக்க முடியாது என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவர் பரிசுத்தர் என்று சொல்லும்போது அவரால் பாவத்தை சகித்து கொள்ள முடியாது. அவர் சத்தியம் என்று சொல்லும்போது பொய்யை சகித்து கொள்ள முடியாது. இந்த சபையில ரெண்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் நான் பரிசுத்தர் சத்தியர் சொல்லும் போது என்ன நடக்குன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆனா இங்க அப்படி பண்ண வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. அடுத்து இந்த கடிதம் எழுதினவர் ஒன்னு பரிசுத்தர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூன்றாவது என்ன சொல்லுது, தாவீதின் திறவுகோலை உடையவர். இது என்ன தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா தாவீது என்ன, தாவீதின் வம்சாவளியில வந்தவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தாவீதின் திறவுகோலை உடையவர்னா என்ன? திறவுகோல் என்பது ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. இப்ப என் வீட்டு சாவி நீங்க வச்சிருந்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தாவீதின் திறவுகோல் என்று நீங்க புரிஞ்சு கொள்ளும் போது, அதாவது ஒரு பண்டக சாலை இல்ல ஒரு ட்ரெஷரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்குவது தான் அந்த சாவி. அந்த சாவி இருந்தா நீங்க அதுக்குள்ள போய் அந்த பண்டக சாலையில என்ன இருக்கோ அதை எடுத்துக்கொள்ள முடியும். இதை நீங்க இந்த தாவீதின் திறவுகோலை உடையவர்ங்கிற ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரத்துல பார்க்க முடியும். நான் என்னன்னு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், அப்பதான் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எசேக்கியா ராஜா, ஹெசக்காயா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். உங்க ஞாபகம் இருக்கா? அவருக்கு பலவீனமானாரு, அவர் ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏசாயா போய் உனக்கு இன்னும் 15 வருஷம் ஆயில கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதை பெற்றுக்கொண்டாரு. இப்போ அவருக்கு அந்த ட்ரெஷரியை பார்த்து கொள்றதுக்கு எலியாக்கீம் என்று சொல்லக்கூடிய ஹில்காயா என்பவருடைய ஒரு பையன் இருந்தார். அவர் தான் அந்த பண்டக சாலைக்கு சாவி வச்சிருந்தார். அதாவது எசேக்கியா ராஜா ராஜா, அந்த ராஜாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன், நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா அவருடைய சொத்துக்கள், அவருடைய இதெல்லாம், ஏன்னா தாவீது காலத்திலிருந்து சாலமோன் காலத்திலிருந்து அவர்கள் சேர்த்த தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் வச்சிருந்த ஒரு பண்டக சாலை. அந்த பண்டக சாலை சாவி யார்கிட்ட இருக்கு? எலியாக்கீம், ஹில்காயாவோட புதல்வன். நீங்க இப்ப ஏசாயா 22ல 20வது வசனம் பாருங்க. அந்நாளிலே எலியாக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை, யாரு? தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். என்ன சொல்றாரு? எசேக்கியா ராஜா கீழே இருந்தாலும் அது யாரு? தாவீதினுடைய வம்சாவளியில வந்த ஒரு பொக்கிஷம். அதை திறக்கிற அதிகாரமும் பூட்டுற அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? அந்த சாவி வச்சிருக்கவன்ட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? தாவீதின் வம்சாவளியில வரக்கூடிய மேசியாவிட்ட தான் அந்த சாவி இருக்கு. அப்ப இது என்ன ஆவிக்குரிய முறையில என்ன ஒரு அர்த்தம்னா, அவரு யாருக்கு கதவை திறக்கிறாரோ அப்பதான் அவங்க உள்ள போக முடியும். யார் உள்ள போகிறது, யார் உள்ள இருந்து வரக்கூடிய அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? அந்த சாவி வச்சிருக்கவர்கிட்ட இருக்கு. அந்த சாவி என்ன? தாவீதினுடைய சாவி. தாவீதின் திறவுகோல் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சாவளியில் வந்த ரட்சகர் என்பதை அடையாளம் காட்டக்கூடியது. சரியா? இப்போ அந்த சாவி வச்சிருக்கவர் என்ன செய்வாரு? 7வது வசனத்துல மறுபடியும் பின்னாடி உள்ளதை பாருங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறது சொல்லுவதாவது. அப்ப என்ன சொல்றாரு? யாரு உள்ள போகலாம், யாரு வெளியே வரலாம், யார உள்ள அனுப்புறதுக்கு கதவை திறக்கலாம், யாரு உள்ள போக முடியாதபடி கதவை பூட்டலாம் அப்படிங்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சாவியை வச்சிருக்கவங்கிட்ட இருக்கு. இது என்னன்னா, யாரு பரலோகத்துக்குள்ள போக முடியும், யாரு மரணத்துக்கான மரண தண்டனையை அனுபவிக்க முடியும். இப்ப ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது இந்த கடிதங்கள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் உள்ள
அந்த காட்சியிலிருந்து தான் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த கடிதத்தில் மட்டும் அது இல்லை. பார்த்தீங்களா, எல்லாம் அங்கங்க பார்க்கிறோம். அவர் யாருங்கிறத, கடிதத்தை எழுதினவர் யாருங்கிறது ஏசாயால பார்க்கிறோம், மார்க்கில் பார்க்கிறோம், யோவானில் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் இன்னொரு காரியம் பாருங்க, 18வது வசனம் பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். அப்ப என்ன, யாரு, நான் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் போற சாவி நான் வச்சிருக்கேன். நான் தாவீதின் திறவுகோல் என்று சொல்லக்கூடிய தாவீதின் வம்சாவளியில வந்திருக்கேன். என்கிட்ட சாவி இருக்கு. நான் சாவியை திறந்தா பரலோகத்துக்கு அனுப்ப முடியும், சாவியை திறந்தா பாதாளத்துக்கு அனுப்ப முடியும். யாரு எங்க போக முடியாதுங்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. என்ன ஒரு அற்புதமா பாருங்க. அதனாலதான் யோவான் 14:6 ஆண்டவர் சொல்லும் என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தெளிவா சொன்னாரா? அப்ப என்ன பார்க்கிறோம் இங்க? கர்த்தராகிய கிறிஸ்து இந்த கடிதத்தை எழுதினவர் யாரு? அவர் பரிசுத்தர். 2வது யாரு? அவர் சத்தியம். 3வது யாரு? அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். 4வது அவர் கதவை திறந்தா ஒருத்தராலையும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா ஒருத்தராலையும் திறக்க முடியாது. அப்ப என்ன, தேவனுடைய ஐஸ்வர்யமாகிய நித்திய வாழ்வு, தேவனுடைய பொக்கிஷசாலை, தேவனுடைய பண்டகசாலை எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உடைய கர்த்தராகிய கிறிஸ்து எழுதுவதாவது. சரியா? நான் சொன்னது போல இந்த கடிதத்தில் ஒரு கண்டனம் கிடையாது, ஒரு சீர்திருத்தம் கிடையாது, ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு எச்சரிக்கை கிடையாது. ஆனால் அவர்களை குறித்து பாராட்டக்கூடியது. அவர்களை பாராட்டுவது ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதனால 8லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசிச்சுட்டு அதுல இருந்து என்னென்ன பாராட்டுங்கிறத பார்ப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என்ன சொல்றாரு? உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைப்பேன். யாரு பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்க மூலமா, அதாவது என்ன, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தைக்குள்ள போறதற்கு இவர்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் சொன்னது போல அவங்கள எந்த ஒரு குற்றமும் சொல்லல, அவங்கள கண்டிக்கல, அவங்கள எச்சரிக்கல, அவங்கள ஒரு வசனிப்புல எந்த ஒரு காரியமும் சொல்ல, உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா அதற்கு பதிலாக என்ன சொல்றாரு? நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். முதலாவது என்ன சொல்றாரு? உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். கொஞ்சம் பலன்னா என்ன? இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமான பரிசுத்தாவியை கொடுத்துட்டாரா? இல்லை. அதாவது என்னன்னா, நீங்க கிரேக்க மொழியினுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதுல என்ன புரியும்னா, அவர்கள் சின்ன சபை என்பது புரியும். எப்படி சின்ன சபை? அவங்க ஏன்னா பெர்கம மாதிரியோ இல்ல எபேசு மாதிரியோ இல்ல வேற பட்டணங்கள்ல இருந்த சபையை போல இல்லாம இது ஒரு சின்ன சபை. அப்ப அந்த சின்ன சபை இருக்கிறதுனால அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம், அவங்க செய்யக்கூடிய வல்லமை கொஞ்சம் சின்னது. அப்படி இருந்தும் நீங்க உண்மையா இருந்தீங்க. 2வது, நீங்க ஒரு சின்ன சபை, ஆனா என்ன பண்ணீங்க? என் வசனத்தை கை கொண்டபடியால் நீங்க என்னுடைய வசனத்தை கை கொண்டீங்க. யோவான் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் எல்லாத்திலையும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியமெல்லாம் என்ன? நீங்க என் வசனத்தை கடைபிடிச்சீங்கன்னா நானும் பிதாவும் உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுவோம், நாங்க உங்களோட வாசமா இருப்போம், நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பாரு. இது எல்லாம் சொல்றாரு. என்னல நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க கனி கொடுப்பீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு?
யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்கள் என் மேல் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். தெளிவா சொன்னாரா? அப்போ என் மேல நீங்க அன்பா இருக்கிறதுனால என் வசனத்தை நீங்க கை கொண்டீங்க. என் வசனத்தை கை கொண்டபடியால். முதல்ல நீங்க சின்ன சபை, கொஞ்சம் போல ஆளுங்க, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் வசனத்தை கை கொண்டீங்க. மூன்றாவது என்ன சொல்றாரு? அதற்கு உண்மையுள்ளவங்களா, லாயல் என்று சொல்லக்கூடிய அவங்க உண்மையுள்ளவர்களா இருக்கக்கூடிய காரியம் என்ன? என்னுடைய நாமத்தை நீங்க மறுதலிக்கல. ஏன்னா அவர்கள் நாமத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க மறுதலிக்கல. ஆனா பெர்கமு சபையில பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 நீங்க பாருங்க, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன, இங்க அப்படி பிரச்சனை வரும்போதும் அவர்கள் எல்லோரும் மறுதலிக்காம, எப்படி அங்க ஒரு சபையில கொஞ்சம் பேர் மறுதலிக்காம இருந்தாங்க, பெர்கமு சபையில கொஞ்சம் பேர், ஆனா இங்க முழு சபையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா, சபை முழுவதுமே தேவனுக்கென்று அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் வாழ்ந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். என்ன? அவர்கள் அதை காத்து கொண்டக்கூடிய காரியம், அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியது. நான்காவதாக அவங்க என்ன பண்ணாங்க? பொறுமையோடு அவர்கள் காரியங்களை கடைசி வரை பிடித்து கொள்ளக்கூடிய பெர்சிவியரன்ஸ், அதாவது ஒரு இதுல தொடர்ந்து செய்யக்கூடியதாய், பொறுமையோடு தொடர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அவங்க பொறுமையோட ஓடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எதிராக சோதனை வந்தது. அவங்க நம்ம பார்த்தது போல யூதர்கள் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க, யூதர் அல்லாத மக்கள் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு கடைசி வரை உண்மையாய் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன? முடிவு பரியந்தம் நம்ம நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக. அதே மத்தேயு 24:13 என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த கடிதத்தை எழுதுற யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஏன் இந்த பத்மதீவுல இருக்கிறாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல என்ன பார்த்தோம்? உங்கள் சகோதரனோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருக்கிறேன். வசனமும் அவரை குறித்த சாட்சி நிமித்தம் நான் இங்க காவல்ல இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன? இந்த சபை கொஞ்சமா இருந்தது, கொஞ்சமான சபை. ஆனா வசனத்தை கை கொண்டாங்க, உண்மையா இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, பொறுமையா முடிவு வரைக்கும் என்னதான் சோதனை வந்தாலும் அவங்க இருந்தாங்க. அதனால அவர்களை கிறிஸ்து பாராட்டுகிறார். இப்ப அவங்களை அர்ப்பணிப்பா சொல்ற காரியம் என்ன சொல்றாரு? இது பாருங்க, 8வது வசனம் பாருங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பு கொடுக்குறேன். என்ன? நான் உங்க முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கேன், யாரும் பூட்ட மாட்டாங்க, ஒருத்தராலையும் அதை பூட்ட முடியாது. அது என்ன திறந்த வாசல் என்பது?
சுவிசேஷத்தை அறிவிப்பது, சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் இருப்பது, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது, சுவிசேஷத்தை எவாஞ்சலிஸ்டிக் அவுட்ரீச் சொல்லக்கூடியதாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சபையாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். திறந்த வாசல் என்று சொல்லும் போதே நீங்க வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பவுல் ரொம்ப அழகா திறந்த வாசல் எனக்கு இருக்கிறதுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது என்ன பார்க்கிறோம்? அதாவது வேத வசனத்தை போதித்து தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோகம் செல்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்கிறது தான் பவுல் எப்பயுமே என்ன சொல்றாரு? ஒரு திறந்த வாசல் என்று சொல்லக்கூடியது. 1 கொரிந்தியர் 16:9 பாருங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. என்ன? இதை நம்ம 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், கொலோசியர் 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது எல்லாம் என்ன? கதவு எனக்கு முன்னாடி ஒரு அனுகூலமான கதவு திறந்திருக்கு, எனக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு கதவு திறந்திருக்கு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க இப்படி உண்மையுள்ளவங்களா இருந்ததுனால நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கதவை திறந்திருக்கேன், அந்த கதவை யாரும் பூட்ட முடியாது. அப்ப என்ன? நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை அனுப்பக்கூடியதா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடியது. அடுத்து இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் வாசிக்கிற மறுபடியும். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என்ன? இங்க பிலதெல்பியால யூதர்கள் வணங்கக்கூடிய ஒரு ஜப ஆலயம் இருக்கு. ஏன்னா ஜப ஆலயம்னா நிறைய குறைந்தபட்சம் ஒரு 10 யூத குடும்பங்கள் இருந்தாதான், 10 ஆண்களுக்கு மேல இருந்தாதான் ஒரு ஜப ஆலயம் ஆரம்பிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆலயம் இருக்கு. அந்த ஜப ஆலயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த கிறிஸ்துவினுடைய சபையை துன்பப்படுத்துறாங்க. அவர்கள் யூதர் அல்லாதவர்கள் உடனே அவங்க புறஜாதி இல்லை. யூதர் அல்லாதவர்கள் என்ன? பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 2வது அதிகாரம் 28, 29 என்ன சொல்றாரு? ஆதலால் புறம்பான யூதன் யூதன் அல்ல, மாறாக புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கு. அப்ப என்ன? இருதயத்துல விருத்த சேதனம், அது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. விருத்த சேதனம் இருதயத்துல உண்டாகணும். அவன் ஆவியில விருத்த சேதனம் பண்ணக்கூடிய அவன் தான் யூதன், இல்லைன்னா அவன் யூதன் இல்லை என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த யூதர்கள் வந்து தர்க்கம் பண்றாங்க. யோவான் 8வது அதிகாரத்தில் அவங்க வந்து என்ன சொல்றாங்க? நாங்கள் மோசேயினுடைய சந்ததினா மோசையே உங்களை குற்றம் சொல்லணும், நாங்கள் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? நீங்க ஆபிரகாமனுடைய பிள்ளையா இருந்தா ஆபிரகாம் செய்த காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க. நீங்க இல்லை. யாரு? யோவான் 8வது அதிகாரம் 44 என்ன சொல்றாரு? நீங்க பிசாசினுடைய பிள்ளைங்க. தெளிவா சொல்றாரு, நீங்க பிசாசுனுடைய பிள்ளைங்க, நீங்க பொய் சொல்றீங்க. ஏன்னா நீங்க அவன் ஆதியிலே பொய் சொன்னா அவன் சொந்தத்துல இருந்து எடுத்து சொல்லுவான். அதனால நீங்க பிசாசுனுடைய பிள்ளைங்க, நீங்க யூதர் அல்லன். அப்ப இவங்க என்ன சொல்றாரு? நீங்க யூதர் அல்லாதவர்கள், நீங்க யூதர்னு சொல்றீங்க, ஆனா யூதர் அல்ல. ஆனா நான் என்ன செய்ய போறேன்? உங்களை வந்து அவங்க கிட்ட போய் இது பண்ணக்கூடியதா, அவங்க கிட்ட போய் வணங்கக்கூடியதா மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், ஸ்மர்னா சபையிலையும் பார்க்குறோம், இந்த யூதர்கள்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன? நாங்கள் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமனுடைய சந்ததி. அது மாத்திரமல்ல, நாங்கள் வந்து மாம்ச பிரகாரமாக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து இல்லை என்று சொல்லக்கூடியதா. இதை ஸ்மர்னா சபையில் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல், அதே பதத்தை அங்க யூஸ் பண்றாருங்க ஆண்டவர். என்ன? சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன? எப்படி ஸ்பர்னா சபையில யூதர்களுடைய வழக்கத்தின்படி யூதர்கள் வந்து எப்படி கிறிஸ்துவனுடைய சபையை துன்பப்படுத்தினாங்களோ, அதே போல இங்க பிலதெல்பியா பட்டணத்திலையும் யூதர்கள் வந்து கிறிஸ்துவனுடைய சபையை அவங்க என்ன பண்றாங்க? துன்பப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு?
அவங்கள நான் உங்களுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வரேன். என்ன ஒரு காரியம் பாருங்க. அதாவது யூதர்கள் நாங்க தேவனுடைய பிள்ளைங்க, எங்களுடைய தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த யூதர்களை நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட உங்க பாதத்துல விழ வைப்பேன். அதன் மூலமா என்ன தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி யூதர் அல்லாத உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி யூதர்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியதா. நம்ம இது ஏசாயால கொஞ்சம் வசனம் பார்த்தோம்னா புரியும். ஏசாயா 45வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? இன்னும் 2 வசனம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாயாளுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஏசாயா 60:14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னுடைய கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இப்படி வாக்குத்தத்தம் கேட்ட, இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதர்கள் அதை தொலைச்சதுனால இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, யூதர் அல்லாத மக்கள்கிட்ட அவங்களுடைய காலில் கீழே விழுந்து அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியதா. என்ன, உங்களை நான் பிலதால்பியா சபையில் உள்ள சபையே நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது இந்த யூதர்கள் உங்க பாதத்தில் இதுக்கு என்ன அர்த்தம், அவர்கள் ரட்சிப்பு உங்கள் மூலமா நடைபெறும். அவர்கள் தங்களை தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இத பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 11வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா எழுதிப்பார். ரோமர் 11 13 14 பாருங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழும்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அப்படியே அதுல கீழே வாங்க 26வது வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். என்ன, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இது யூதர்களுக்கு ரொம்ப கடினம். எப்படி, அவங்க தங்களை மார்தட்டி கொள்வது என்ன, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமனுடைய சந்ததி. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன். நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் பாருங்க. நான் இஸ்ரவேலன், ஆபிரகாமனுடைய பிள்ளை, பென்யமின் கோத்திரத்தான், பரிசேயன். என்ன, அவர்களுக்கெல்லாம் என்னன்னா தங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்று சொல், தங்களுடைய தகுதிகளை குறித்து பாராட்டுறவங்க. என்ன, நாங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றவங்களே அவங்களுக்கு ரட்சிப்பு யார் மூலமா வரும், இப்படி யூதர் அல்லாத மக்கள் மத்தியில அவர்கள் தங்களை தாழ்த்தி, இதோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அதனால அந்த ஆண்டவரை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று வரக்கூடியதா. இன்றைக்கும் நிறைய யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை நீங்க பார்க்க முடியும். நம்ம சபையிலிருந்து ரொம்ப காலம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மெசையானிக் ஜூ என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூதர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்கிறவங்களுக்கு தான் நம்ம சபையிலிருந்து தசமபாகம் அனுப்பிச்சோம். நம்ம சபையிலிருந்து எருசலேமுக்கு இந்த யூதர்களுக்கு மத்தியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தசமாக அனுப்பிச்சோம். காரணம் என்ன, ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு புறஜாதியாராகிய நம்மளை ஆசீர்வதிச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஜெலசியை ப்ரொவோக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க பார்க்கும்போது, ஆஹா
இவங்களை சபை ஆசீர்வதிக்கப்படுதே, இங்க ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அதன் மூலமாய் யூதர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நான் செய்வேன் சொல்லி பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க, 10வது வசனத்துல, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தை குறித்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். உலகம் முழுவதும் பூச்சக்கரத்துக்கு மேலே உள்ள எல்லாமே, ஏன்னா இதை ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சரித்திர பிரகாரம் அந்த ஆசிய மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த 7 சபைகள் உள்ள பகுதியில் நீங்கள் சரித்திரத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் பிரச்சனைக்குள்ள போறதா இல்லை உலகம் முழுவதும் பிரச்சனைக்குள்ள போகும்போது இந்த பிலதெல்பியா சபை மட்டும் காப்பாற்றப்பட்டதாக நம்ம சரித்திரத்தில் எதுவுமே பார்க்க முடியல. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாவும் நம்ம பார்க்கணும்ல, ஆண்டவர் சொன்னாரு, அது என்ன சொல்றாருன்னு. ஆனா நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது என்னன்னா, ஆண்டவருடைய வருகையில வரப்போகிற சோதனை காலம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப என்ன சொல்றாரு, நான் வரப்போகிற அந்த சோதனை காலத்துல உங்களை அங்கிருந்து நான் காத்துக்கொள்வேன். அப்ப என்ன, பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமா இந்த வார்த்தைகளை எழுதும்போது, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகளை எழுதும்போது, பின்னாடி வரப்போகிற கடைசி காலத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போவேங்கிறத தீர்க்க தரிசனமா சொல்றாரா? தானியேல் தீர்க்க தரிசனமா சொன்னது போல அந்த 70வது வாரம் என்று சொல்லக்கூடிய கடைசி 7 வருடங்கள்ல வரக்கூடிய உபத்திரவ காலத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன்னு சொல்றாரா? இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த உபத்திரவ காலத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நியாய தீர்ப்புலையும் அவர்கள் எப்படி போதனைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலிருந்து நான் நிச்சயமா நம்புறேன், சபையும் சரி, ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு, நான் உபத்திரவ காலம் வரும்போது, சோதனை காலம் வருவதற்கு முன்பாக சபையை எடுத்துக்கொள்வேன். அதாவது ராப்சர் என்று சொல்லக்கூடிய ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை இப்படிப்பட்ட சோதனையில போகாது என்பதை இங்கு சொல்லக்கூடிய காரியமாக தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம இது ஆண்டவர் சபையை நான் சோதனையிலிருந்து தப்பிக்க வல்லவர். நம்ம இந்த ராப்சரை குறித்து நம்ம நிறைய செய்திகள் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா அது இந்த ரகசிய வருகை எப்படி சொல்லப்பட்டது, எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, எப்படி வேத வசனத்தினால அது நிறைவேறக்கூடியது என்பதை குறித்து நம்ம விரிவான செய்திகள் இருக்கு, நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப என்ன, சோதனை காலம் வரும்போது உன்னைய நான் காத்துக்கொள்வேன். இதை 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. என்ன, அவர் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சித்து கொள்வார். அதனாலதான் நம்ம ப்ரீ ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடியதாய் உபத்திர காலத்திற்கு முன்பாக சபை எடுத்து கொள்ளப்படும் என்பதை விசுவாசிக்கிறோம். சரியா? ஏன்னா இங்க உபயோகப்படுத்துற பதம் என்ன, ட்ரீ எக் என்று சொல்லக்கூடிய த்ரே எக் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். அது என்ன, எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். ஏன்னா இது மொத்தத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இதுல நமக்கு நேரம் போயிடும், அதனால அதுல உள்ள போல. சரி, 11ஆம் வசனத்துக்கு வாங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்படி சீக்கிரமா வர்றேன்னு சொன்னா ஒரு பயம் வரணும். ஆனா இங்க பயப்பட தேவையில்லை. நீங்க நல்லா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல மீதி சபைகளுக்கு எழுதும்போது சீக்கிரமா வர்றேன் அப்படின்னு சொன்னார்னாலே என்ன அர்த்தம், நீ ஒழுங்கா மனம் திரும்பு, சீக்கிரம் வரப்போற அடிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயம் 2வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிருந்து எடுத்து போட்டு விடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம், ரெவலேஷன் 2:5.
எது எபேசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் சீக்கிரம் வர்றேன், நீ மனம் திரும்பு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன், விளக்கு தண்ட சபையை மூடிடுவேன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பெர்கபு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். என்ன, நீ நான் சீக்கிரம் வர்றேன், நீ மனம் திரும்பு, இல்லைன்னா உன்னை வெட்டி போட்டுருவேன். அடுத்து சர்தே சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விஷயம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்ப நான் சீக்கிரமா வருவேன்னு சொல்லி மீதி சபைகளுக்கு எழுதுனது என்ன, மீதி 3 சபைகளுக்கும் உன் மேல நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நான் சீக்கிரம் வரப்போறேன், ஆனா சீக்கிரம் வரப்போறது எதுக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு. என்ன, உனக்குன்னு பரலோகத்துல நான் ஒரு பலன் வச்சிருக்கேன், உனக்குன்னு நான் வெகுமானம் வச்சிருக்கேன், அந்த வெகுமானத்தை யாரு எடுத்து போடாதபடிக்கு உன்னைய பாதுகாப்பதற்கு நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு, உங்கள் செய்கைகளின் பயனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன, பூரண பலன், உங்களுடைய ரிவார்ட் அங்க கிடைக்கிறதுக்கு நீ எச்சரிக்கையா இருங்க. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை 12வது வசனத்துல பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆழத்திலிருந்து. நம்ம இதுவரைக்கும் இந்த 6 கடிதத்தில் 5 கடிதம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜெயங்கொள்ளுகிறவன் யாரு, கிறிஸ்தவர்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுனால அதை பார்க்க தேவையில்லை. யாரு ஜெயங்கொள்றவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கென்று வாழுகிற கிறிஸ்தவர்கள் தான் ஜெயங்கொள்றவங்க. அப்படி ஜெயங்கொள்றவங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. முதலாவது, என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என்னங்க இது தூணாக்குவேங்கிறாரு, நம்ம தான் மனுஷனா இருக்கிறோமே. என்னன்னா, நீங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சபைகளில் யாராவது ஒருத்தவங்க சேர் வாங்கி போட்டாங்க, இல்லை ஃபேன் வாங்கி போட்டாங்க, இல்லை டியூப் லைட் போட்டாங்கன்னா உபயம் இன்னாருன்னு எழுதுவாங்க, யாரு கொடுத்தாங்க அப்படின்னு எழுதக்கூடிய காரியம் நீங்க பார்த்துருக்கீங்க. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரலோகத்துல நித்தியத்துல நம்ம ஒரு என்ன பார்க்க போறோம், தேவனுடைய ஆலயம் பார்க்க போறோம். அதுல உங்களை தூணா வைக்க போறேன். என்ன, உங்களை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை, நித்திய ஆலயத்தை கட்ட போறேன். உண்மையுள்ளவர்களை வைத்து நான் பரலோகத்துக்குரிய நித்திய ஆலயத்தை கட்ட போறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4:5 பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்ததுல நம்ம என்ன பண்ண போறோம், அங்க இருக்க போறோம். அங்க என்ன பண்ண போறாரு, தேவனுடைய ஆலயத்துல ஒரு மகிமை நிறைந்தவர்களா, ஒரு கனம் நிறைந்தவர்களா அங்க ஒரு தூணா வைக்க போறாரு. 2வது என்ன சொல்றாரு, ஐ வில் ரைட் ஆன் ஹிம் த நேம் ஆஃப் மை காட், என் தேவனுடைய நாமத்தை அவன்கிட்ட எழுதுவேன். என்ன, அதாவது நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியதாக அவருடைய பெயரை எழுதக்கூடியது. இப்ப தேவன் என்ன, அவருடைய பெயரை எழுதுவாராம். 3வது என்ன சொல்றாரு, என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும். என்ன, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தையும், அந்த எருசலேமுக்கு வரக்கூடிய அந்த தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய பெயரையும் எழுதுவார். இந்த தூணை சொன்னேன் இல்லையா, அதுல இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஏன்னா அந்த தூணை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, தேவனுடைய தூணை நான் உன்னை வைப்பேன், அது நின்று ஒரு காலம் நீங்குவதில்லைன்னு. என்ன, நீங்க பரலோகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கீங்க, அவர் கூட என்றென்றைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியமா.
அடுத்து 4வதாக என்ன சொல்றாரு? என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். தேவன் அவருடைய புதிய நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன? இயேசுவே கர்த்தர் என்கிற ஒரு நாமம். ஆனா இன்னொரு புதிய நாமம் கொடுக்க போறாரு. அந்த புதிய நாமம் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த புதிய நாமத்தையும் எழுதுவேன். என்ன? உன்னை தூணா வச்சு நீ நிரந்தரமா என் கூட இருக்கிறது, அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை எழுதுவேன். அவருடைய பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர எருசலேமுடைய நாமத்தை எழுதுவேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய புதிய நாமத்தையும் எழுதுவேன். என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிலதால்பியா சபைக்கு பாஸ்டரா போறதுக்கு யாரா இருந்தாலும் உடனே போயிடும். நான் ரெடி, இப்படி ஒரு சபை இந்த மாதிரின்னு சொல்லி. ஏன்னா இந்த சபையில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க, பொறுமையோடு இருக்கிறாங்க, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இப்படி உள்ள ஒரு சபை என்ன ரொம்ப அருமை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வாசலை திறந்து வைக்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் உள்ளுக்குள்ளே வர முடியும்னா அவங்கள விடுவீங்க. நீங்கள் சின்ன சபையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பலத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. நான் உங்களுக்கு இப்போ மாத்திரம் இல்லை, நித்தியத்துக்கும் நான் உங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்க போகிறேன். நம்ம கிறிஸ்துவங்க தேவனுடையவர்கள், அவருடைய பரலோகத்தினுடைய பிரஜைகள், நம்மளை யாராலையும் ஒருத்தர் அவர்கிட்ட பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிலதால்பியா சபை. சரி, இந்த நாளில் இந்த பிலதால்பியா சபையை நம்ம பார்க்கிறோம். எபேசு சபையை பார்த்தோம், ஸ்மர்னா சபையை பார்த்தோம், பெர்கமு சபையை பார்த்தோம், தைத்திரா பார்த்தோம், சர்தையை பார்த்தோம், பிலதால்பியா சபை. எனக்கு நம்ம சபையை பொறுத்தளவுக்கு நம்ம சபை எதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கும்போது நான் நானே சோதித்து பார்க்கிறேன். என்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, நம்ம எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சோம், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம ஒரு காரியத்தில் இந்த பிலதால்பியா சபையை போல இருக்க முடியும். ஏன்னா நான் சொன்னது போல எல்லாமே ஒரு பூரண சபை கிடையாது. There is no perfect Christian. நீங்கள் யாரும் இவர் தான் அப்படியே முழுமையான பூரணமான கிறிஸ்தவன் ஒருத்தர் அடையாளம் காட்ட முடியாது. ஒரு பூரணமான ஒரு போதகரும் காட்ட முடியாது. இப்போ ஒரு பூரணமாகாத ஒரு போதகரும் பூரணமாகாத ஒரு கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய சபை பூரணமான சபையா இருக்குமா? இருக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? அந்த சபை தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த தேவனை நேசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்க முடியும். அதாவது தேவன் என்னெல்லாம் நம்ம கூட செய்ய விரும்பினாருங்கிறத பூரா செய்யாத சபையா இருந்தாலும், ஆனா அவருடைய வார்த்தை, அவர் என்னென்ன சொல்லி கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ள சபையா இருக்க முடியும். அப்போ நான் பார்க்கிற ஒரே ஒரு அளவுகோல் என்னன்னா, என்னையும் சரி நம்மளுடைய சபையும் சரி, அதாவது தனிப்பட்ட முறையில் ஆபிரகாம் என்கிற நானும் சரி, இந்த சபையா நம்ம ஒரு அங்கமா இந்த உலக கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற சபையா நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை ஒரு அளவுகோல்ல பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இவர்கள் உண்மையுள்ளவர்கள். they are faithful to me. இவங்க எனக்கு உண்மையுள்ளவர்கள். நீங்க உங்க விசுவாசத்தை பற்றி மலையை பெயர்த்தீங்களோ இல்லையோ, உங்க விசுவாசத்தை வச்சு நீங்க குணப்படுத்தினீங்களோ இல்லையோ, நீங்க வல்லமையான ஊழியம் பார்த்தீங்களோ இல்லையோ, நீங்க காணிக்க கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ, அதெல்லாம் அவசியமான ஒன்று. ஆனா அது இருக்குதோ இல்லையோ, உங்ககிட்ட உண்மைத்தன்மை வந்தாதான் மீதி எல்லாம் சரியா வரும். ஆர் யூ ஃபெய்த்ஃபுல் டு காட்? ஆர் வி அஸ் அ கலெக்டிவ்லி அஸ் அ சர்ச் நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையா தேவனுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கிறோமா?
நம்மளை சோதிச்சு பார்ப்போமா? ஏதோ நல்ல பைபிள் ஸ்டடி பார்த்தோங்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் கடிதம் எழுதினார், பார்த்தோம். எபேசு சபை ஆதி அன்பை விட்டு போச்சு. ஸ்மர்னா பாடுகளுக்கு மத்தியிலையும் போராட்டங்களுக்கு மத்தியிலையும் உண்மையாக இருந்தது. பெர்கமு சபை உலகத்தை ஏற்றுக்கொண்டது. தைத்திரா சபை உலகம் ஆளக்கூடியதாக கள்ளப்போதனையில் போச்சு. கள்ளப்போதனை பாவங்களில் வரும்போது சர்தே சபை செத்து போன சபையாக இருந்துச்சு. இந்த சபைகளுக்கு மத்தியில் நம்ம பார்க்குற இந்த பிலதெல்பியா சபை உண்மையுள்ள சின்ன சபையாக இருக்குது. பெரிய சபை இல்லை, சின்ன சபையாக இருக்குது. மேபி நம்ம சபை சைஸு கூட இருக்கலாம். நம்ம 100 பேர் இருக்கோம், நம்ம அவ்வளோ கூட இருக்கிறது இன்னும் கம்மியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, சபை உண்மைங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும், நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் சபையாக உண்மையாக இருக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் சபையாய் பார்க்கும்போது வேற எந்த ஒரு அளவுகோலும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியதாய் திமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொன்னது போல, நீங்கள் உண்மையுள்ளவர் என்று எண்ணி எங்களுக்கு இந்த உண்மையான இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, அதற்கு உண்மையுள்ளவர்கள் என்று என்னை எங்களை தருதிருக்கீங்க. அந்த உண்மை தன்மைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, சபையாக ஒரு குழுவாக ஒரு பெரிய குடும்பமாக நாங்கள் எங்காவது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு அதற்காய் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவரே, இதோ இந்த சபையை வழிநடத்துகிற நான் உண்மையுள்ளவனாய், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் உண்மையுள்ளவர்களாய், இந்த சபை இதோ பரலோகத்திலிருந்து இன்றைக்கு பார்க்கும்போதும் பரலோகத்திலிருந்து பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினால் எங்கள் சபைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று நீங்கள் கடிதம் எழுதுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் என்ன காரியம் செய்தாலும் ஒரு காரியத்தில் என்னால் முன்னாடி வந்து நிற்க முடியும், நான் உண்மையுள்ளவன் என்று. ஆண்டவரே, அந்த உண்மைத்தன்மையை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள நானும் எங்கள் சபையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாளில் நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது மத்தேயு 25 சொன்னது போல, இதோ உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்தாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் கேட்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்குள் அந்த கிரியையை நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.